பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிஸானி யஃகஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். கோபம் வந்தால் அம்மனம் பாடுபவர்கள், கோபம் வந்தால் தூசணம் பேசுபவர்கள், கோபம் வந்தால் ஊத்த பேச்சு பேசக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்லித்தார பாடத்தை நல்லா கேளுங்கோ, கோவப்படாம கேளுங்கோ. கோபம் வந்துட்டா வாயால பச்சை பச்சை பச்சையாக தூசணம் பேசக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்க. மனைவிய போட்டு தாறு மாறா திட்டக்கூடியவங்க, தாத்த தங்கச்சிமார்களை தாறு மாறா திட்டக்கூடியவங்க, தந்த மகளை போயிட்டு தாறு மாறா திட்டக்கூடியவங்க. ஏதாவது ஒரு எடுத்து விட்டோட பிரச்சனை வந்தா இந்த பெண்கள் அடுத்து விட்டு பெண்களோட ஒரு கொஞ்சம் கூட வெக்கம் கூச்சம் இல்லாம தூசணம் பேசக்கூடியவர்கள், ஊத்த பேச்சு பேசக்கூடியவர்கள். விளங்குற பாசல சொன்னா சொல்லுவாங்க, இந்த அம்மனம் பாடுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மோசமான வார்த்தை பேசக்கூடியவங்க. நான் சொல்றத நல்ல மனசுல எடுத்துக்கோங்க. ஒரு மனிதன் உடம்புல 2 ஜாய் வருத்தம் இருக்கு, 2 விதமான வருத்தம். ஒன்று உடம்புக்கு வருத்தம், யாராவது அடிச்சா, அடிப்பட்டா, உதப்பட்டா, நோய் வந்தா உடம்புக்கு வருத்தம். 2வது அதாவது உள்ளத்துல வருத்தம், கவலை, மனஸ்தாபம், ஒரு மாதிரி எரிச்சல், வேதனை, தாங்கிக் கொள்ள இல்லாம இருக்கிறது, அந்த மனசுக்கு வேதனைன்னு சொல்லுவாங்க. இந்த 2 வேதனையாலத்தான் ஒரு மனிதன் என்ன செய்யறான், அந்த ஏச ஆரம்பிக்கிறான், கோவப்பட ஆரம்பிக்கிறான். இப்போ யாராவது அடிச்சுட்டாங்கன்னு சொன்னா, ஏதாவது உதச்சிட்டாங்கன்னு சொன்னா, தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொன்னா உடம்புக்கு வருத்தம். அப்ப என்ன செய்வாரு, வாயில கோவத்தால ஏசுவாரு. அப்படி இல்லைன்னா மனைவி நடந்த முறைக்கு, கனவு நடந்த முறைக்கு, அடுத்து விட்டுக்காரங்க சொன்ன வார்த்தைக்கு, யாராவது ஏதாவது சொன்னதுனால, மகள் என்னதாவது சொன்னதுனால வாப்பாக்கு, மாமா என்ன சொன்னதுனால மருமகனுக்கு என்ன செய்யறது, அந்த மனஸ்தாபத்தால, மனசுக்கு ஏற்பட்ட வருத்தத்தால கோபம் வரும். இது 2 ரீசனுக்கு பொதுவா கோபம் வரும். ஒன்று உடம்புக்கு வருத்தம் வந்தா கோபம் வரும், மற்றது மனசுக்கு வருத்தம் வந்தா கோபம் வரும். இந்த 2 கட்டத்துல கோபம் வந்தா தான் மனுஷன் என்ன செய்ய, இந்த கோபத்தால வெளிகாட்டுற இந்த ஊத்த பேச்சு நல்ல விளங்கோனும் தூசணம். இந்த உடம்புக்கு வருத்தம்ன்றது ஒரு பக்கம் இருக்க, மனசுக்கு வருத்தம்ன்றது ஒரு பக்கம் இருக்க. இது அதிகமாக பேசக்கூடியவர்கள் விளங்கிக்கோங்கோ. உடம்புல இருந்து ரூஹ் இழுக்கப்படும் பொழுது, உடம்புல இருந்து ரூஹ் இழுக்கப்படும் பொழுது, உடம்புல இருந்து ரூஹ் வெளியாகும் பொழுது, இந்த உடம்புக்கும் வருத்தம், உள்ளத்துக்கும் வருத்தம், உடம்புக்கும் வருத்தம், உள்ளத்துக்கும் வருத்தம். ஏன் சொல்றேன்டா, இந்த உடம்புக்கு வருத்தம் வரப்போல ஊத்த பேச்சான கத்தினவருக்கும், கத்தி பலவனருக்கும், அந்த மனஸ்தாபம் வரப்போல உள்ளத்துக்கும் வரப்போல வாய் நிறைய தூசணம் பேசினவருக்கும், ரூஹலுக்கு படப்போக்கல், இது 2க்கும் வருத்தம். கடைசி நேரத்துல, சக்கராத்துடைய நேரத்துல வாயில தூசணம் வருமே தவிர இவங்க வாயில களிமா வாடுறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். வாய திறந்த ஏசப்போக்களை தூசணத்தில் ஏசுறவங்க, ஊத்த பேச்சில் ஏசுறவங்க பயந்து கொள்ளுங்கள். விளையாட்டல்ல. மகளுக்கும் ஏசுறாரு, உமக்கும் ஏசுறாரு, மனைவிக்கும் ஏசுறாரு, அடுத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஏசுறாரு. வாய திறந்தா தூசணத்தால இதோட வருத்தம், உள்ளத்துல உள்ள வருத்தத்துக்கு தான் நீங்க பேசுறீங்க. உடம்புல உள்ள ஆத்திரத்துக்கு தான், எரிச்சலுக்கு தான். டயர்ட வந்து உட்கார்ந்து என்ன சரி சொன்னா ஏசுறீங்க. மனைவி எடுத்து விட்டு ஆட்களோட சண்டை பிடிக்க போகல. அதிகமான அந்த நெருங்கி அதிகமான மக்கள் வந்து சேர்ந்து வாழக்கூடிய அந்த நெருக்கமான ஏரியாக்கள் பொதுவாக அடுத்து வர சண்டையில பெண்களும் ரோட்ல நின்று வாய்க்கு வார மாதிரி பேசுறீங்க. நல்ல விளங்கிக்கோங்க. ரூல் எடுக்க போக்கல்ல, சாதாரண வருத்தம் அல்ல, பொல்லாத வருத்தம். உடம்புக்கும் வருத்தம், உள்ளத்துக்கும் வருத்தம். வாயில களிமா வராது. ஏன் கோவம் அந்த ஊத்து பேச்சு பேசினவருக்கு வாயில தூசணம் வரும். எப்படி இருக்கும் சக்கராத்துடைய நேரம்? சொந்த தண்ணி வத்தும், முழு கடலை குடிச்சாலும் தாகம் போகாத வருத்தம். அந்த வருத்தத்துல வாயில களிமா வராது. நிறைய பேர் கண்டிக்கிறோம். ஹாஸ்பிட்டல கடைசி நேரத்துல வருத்தத்துல ட்ரீட்மெண்ட் செய்ய போகல. அல்லாஹ் பேசுற என்னையும் கேட்கிறவங்களையும் கடைசி நேரத்துல களிமாவோட எடுக்கணும். அவங்க என்ன செய்யறாங்க, வருத்தம் தாங்க இல்லாம தூசணத்தெல்லாம் கத்துறாங்க, நர்ஸுக்கு கத்துறாங்க, டாக்டருக்கு கத்துறாங்க, இதை கழிச்சு போடுங்க, இந்த மருந்து இல்லாமக்காதீங்க, வலிக்குது ஊத்த பேச்சால கத்துறாங்க. ஏன் வாழ்க்கை வாழ்ற ஆழம் நேரம் எல்லாம் இந்த ஆத்திரத்துக்கு வீசின ஊத்த பேச்சு, வருத்தத்துக்கு வீசின ஊத்த பேச்சு, தூசணம். சாதாரண விஷயம் இல்ல, பொல்லாத விஷயம். சகோதரர்களே, ரோட்ல போகல, வாகனத்துல போறீங்க, முன்னுக்கு திடீர்னு ரோட்ல போந்தான், ஆட்டோவை போட்டுட்டான், காரை போட்டுட்டான், ஜன்னலால எலும்பி பச்சை தூசணத்தால் ஏசுறாரு. அதே நிலைமையில ஆக்சிடென்ட் ஆகி சக்கராத்தால் வந்தாலும் நீங்க அதே தூசணம் சொல்லி கொண்டு தான் மவுத்தாவீங்க. நல்ல மனசுல வச்சுக்கோங்க.
ஏசாதீங்க. அல்லாஹ் அவன் நிலைமை என்ன ஆக்கணும் தெரியா, அவர் எந்த யோசனையில வந்தாரோ தெரியா. யாரும் விரும்பிட்டு வந்து முட்டல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையில வருவாங்க. அறியாமல் நடக்கிறதுக்கு தான் சொல்றேன் ஆக்சிடென்ட். அந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும், டக்குனு ஓரமாக்கி கவனமா போங்கன்னு சொல்லுங்க, நல்லா லேசாக்குவோம், யோசிக்காதீங்கன்னு சொல்லுங்க. இது அழகிய மனப்பாங்கு, இது நல்ல ஒரு பண்பு. இது ஒரு ஃபாரினர் வந்து நான் காரை ஓட்டிக்கொண்டு போகக்கூடிய நேரத்துல கொள்ளுப்பிட்டியில ஓட்டிக்கொண்டு போகல, ஒரு ஃபாரினர் இந்த கார்ட பின்னுக்கு போயிட்டு நான் முட்டிட்டேன்னா நான் தெரியாம போன் பேசிட்டு முட்டிட்டேன். 100% ராங் மிஸ்டேக். நான் கார்ல இருந்து இறங்க முன்னாடி அந்த மனுஷன் எந்த கார் கிட்ட வந்து ஜனநாள கேட்கிறாரு, ஆர் யூ ஓகே? நீங்க ஓகே ஆனே? நான் பார்த்து என்னடா மனுஷன் என்கிட்ட வந்து ஓகே ஆன கேட்கிறான். நான் யார் இவர்னு இறங்கி பார்த்தா அவட காரத்தை முட்டிக்கிறேன். அவர் என்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு ஓகேயா? என்ன ஒரு மாதிரி ஆகிக்கிறேன், என்ன உனக்கு என்ன தண்ணியை தர சம்திங் என்ன செய்யறாரு? அது இந்த மனுஷன் ஏதோ பிரச்சனையில வந்து முட்டிட்டான், கவலையில வந்து முட்டிட்டான், ஏதோ யோசனையில வந்து முட்டிட்டான். சும்மா வந்து முட்ட மாட்டான். இவரு பாக்குறாரு எனக்கு எதுவும் தலை சுத்தோ ஏதாவது யோசனையோ. எவ்வளவு அழகான பண்பு. இந்த ஃபாரினருக்கு மார்க்கம் கிடைச்சிருக்கணும். இந்த இஸ்லாம் இந்த மார்க்கத்தை சம்பந்தம் எங்கள் கீழே இந்த கொலிச்சு இருக்கணும். இவர்கிட்ட இருக்கிற இந்த பண்பு ஆள் சொல்றாரு, கொஞ்சம் மெச்சுவாடானால் என்னை விட கொஞ்சம் வயசுக்கு மூத்தவர் சொல்றாரு, நீ சின்ன வயசு போட்டு நீ என்னத்தை யோசிக்கணும் போறேன். நான் கேட்டேன், உனக்கு கார் என்ன சரி செஞ்சு தரணுமா? அதை விடு, உனக்கு என்ன பிரச்சனை? நீ இந்த வயசுல போயிட்டு சும்மா தெரிய மனுஷனை மூட்டினோட லைஃப் என்ன ஆகும்? கவனமா போ, என்ன காரை நான் செஞ்சு கொள்றேன், உனக்கு என்ன சரி செஞ்சு தரணுமா? போலீஸ்க்கு வந்து உனக்கு என்ன சார் ரிப்போர்ட் செய்யணும், உனக்கு காரை செஞ்சு கொள்ள, எனக்கு இன்சூரன்ஸ் செய்யுது. அவரு பேசுறாரு, அவரு பாதிக்கப்பட்ட நிலைமையிலும் அவர் யோசிக்கிறாருன்னா, அடே இந்த மனுஷன் இப்படி சும்மா வரமாட்டான்னு இவனுக்கு என்ன பிரச்சனை தான் யோசிக்கிறாரு. ஏன்னா மேலெல்லாம் கூசுற அளவுக்கு பேச போகல எனக்கு அந்த ஃபீலிங் வருது. அடே எங்களுக்கு இக்கொள்மை கொலிச்சு வெளிநாட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பிள்ளைகளுக்கு படிப்பிப்பாங்க. எப்படி படிப்பிப்பாங்கன்னு சொன்னா, அந்த புள்ளைய எப்படி வளர்ப்பாங்கன்னு சொன்னா, உமா புள்ள கேசுனா புள்ள கேட்கும் என்ன தெரியுமா, ஏமா என்ன ஏசுறீங்க, நான் உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி என்ன சரி சொல்லிட்டானா, அம்மா சாரி மாமா, டிட் ஐ ஹர்ட் யூ மாமா, டோன்ட் ஸ்கோல்ட் மீ மாமா, சாரி மாமா. அப்படின்னா நீங்க ஏமா எனக்கு ஏசுறீங்க, நான் உங்களை ஏசுற அளவுக்கு உங்களை கோவப்படுத்திட்டேனா? எங்க புள்ளைக்கு ஏசுனா அதே என்ன சொல்லு, என்ன கத்திட்டு வரீங்க, ஏசுக்கணும் வரீங்க, சும்மா ஒழுங்கு பேசுங்க சரியா, மாப்பாட்ட சொல்லி கொடுப்பேன். நீ உமா பையன் மாப்பாக்கு சொல்லிட்டு உமாட்ட சொல்லி கொடுப்பேன். சும்மா சரி எனக்கார யாராவது வந்து முட்டின அறிவிக்க இல்லையா அவனுக்கு ஏசி அவன் எந்த நிலைமையில இருந்தாலும் பாரு, சம்டைம்ஸ் இறங்கி அவனுக்கு ஒன்னாவது அடிச்சு அவனுக்கு உதச்சு முடிச்சு. சொல்ல வாரேன் சகோதரர்களே, எந்த நிலைமையிலும் கோவப்படுற விஷயத்துல கவனமா இருங்க. கோவம் சொல்றது உள்ளம் நொந்தா வார கோவம், உடம்பு நொந்தா வாரை கோவம். இந்த கோவம் வரப்போக உங்களோட வாயில வர வார்த்தைகளும் நீங்க நடந்து கொள்ற நடத்தைகளும் கவனமாக இருங்கோ. ஏன் சக்கராத்தால வேதனை, பொல்லாத வேதனை, ரூகெடுக்கப்பட்ட உடம்பு அழுவும். இந்த உடம்புல இருக்க ரூகெடுக்க போகல புண்ணாவிட்டு வருத்தமாகிட்டு மெதுவா தொடுங்கோ, மெதுவா குளிப்பாட்டு போட்டு அழுவும். கடைசி நேரத்துல தூசணத்துல ஹத்தி கொண்டு மௌத்தானவங்களோட ஹிஸ்டரி நிறைய இருக்கு. வருத்தத்துல ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி யூனிட்ல ட்ரீட் பண்ண போகல பச்சை தூசணத்துல ஹத்துறவங்க இருக்கு. இவ்வளவு பார்த்தமே இந்த வாயில விட்டு பேச்சு வருதா? நல்ல ஒரு ஐடியா சொல்றேன். பேசக்கூடிய நேரத்துல எப்பயும் ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. பேசிக்கொண்டிருந்தாப்புல வாய்க்குள்ள ஒரு திக்கர் அப்படியே சொல்லிக்கொண்டீங்க. பேசிக்கொண்டிருந்தாப்புல சில ஆட்கள் பேசக்குள்ள அடிக்கடி சொல்லுவாங்க, லாஹலோட கோத்தில நீ சொல்லுங்க, நீ என்ன போனீங்களா வந்தீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் லாஹலோட கோத்தில சில ஆட்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் பேசிக்கொண்டிருந்தாப்புல சொல்ல இடையில அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஏதாவது நடந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், ஏதாவது மனித இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் லா இலாஹ இல்லல்லாஹ். அடிக்கடி வாயில ஏதாவது ஒரு திக்ர் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான். அந்த பேச போக்குல வார்த்தைகள்ல கோவம் வரப்போக்கல அவனோட வார்த்தைகள்ல எரிச்சல் வரப்போக்கல அவனோட வார்த்தைகள்ல உடம்புக்கு உள்ளத்துக்கு வருத்தம் வரப்போக்கல அவனோட வார்த்தைகள்ல சில களிமாக்களை பழக்கிக்கோங்க, சில திக்ர்களை பழக்கிக்கோங்க. எடுக்க போக்குல வருத்தம் தாங்கல அது நேரம் உங்களோட வாயில சும்மா வரும் அந்த வார்த்தை சும்மா புலம்புவோம். அந்த வருத்தத்துக்கு விளங்கி கொள்ற பாத்திரம் சொன்னா சும்மா அந்த பைத்தியக்காரர்கள் மாதிரி நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், வாயில் அதிகமாக திக்ர்கள் வச்சு கொள்ளணும். எந்த பேச போகல சொன்னாங்க ஒரு பிரச்சனை கண்ட சொல்லுவோம். அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் பேச போக சும்மா இடையில லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டே பழகுவோம். சுப்ஹானல்லாஹ் 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 லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லி 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 பழகிட்டீங்களா? சக்கராத்தால் லேசாகும், சக்கராத்தால் லேசாகும், சக்கராத்தால் லேசாகும். அதோட ஒரு மிக முக்கியமான விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல நீ என்ன செய்ய வேணாம், உங்களோட 5 வயசுக்கு உட்பட்ட புள்ள, வெரி இம்பார்ட்டன்ட், 5 வயசுக்கு உட்பட்ட புள்ள வீட்டுல இருக்க போல எந்த காரணத்தை கொண்டும் ஒத்தருக்கு தூசணத்துல ஏசிடாதீங்க. மொத்தம் 5 வயசுக்கு போறோம், இந்த புள்ள 20% விட்டு வெளியாகும், உங்களை விட்டு இந்த புள்ள கலந்து போகும்.
பெரிய புள்ளி ஆவன பிறகு உங்களை விட்டு 80% வெளியாகும். வெளியே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். புள்ள வந்து சொல்லும், எனக்கு என்ன சரி சொல்லுங்க, என்ன கூட்டாளிக்கு ஒன்றும் சொல்லாதீங்க, எனக்கு என்ன சரி சொல்லுங்க, என்ன ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னா இந்த புள்ள விட்டு வெளியாகிற டைம். இது உங்களே டொமினேட் பண்ற காலம். நீங்க உடம்புல சக்திக்கிற காலத்துல புள்ளிக்கு முன்னுக்கு கத்தி பிறட்டி அடிச்சு உதச்சு எல்லாம் செஞ்சு முடிஞ்சு சூசனம் எல்லாம் சேர்த்து முடிஞ்சு இந்த புள்ளோட உடம்பு வளரும், பெருசாகும். இந்த புள்ள உஜாராக போகல நீங்க கிழவி ஆகுவீங்க. இந்த புள்ள ரிட்டன் தரும். இது அவ்வளத்தையும் இந்த புள்ளைக்கு நீங்க என்னத்தை பழக்கிக்கிறீங்க? கோபம் வந்தால் எப்படி நடக்கிறன்ற பாடத்தை வீட்டுல நீங்க தான் படிப்பிச்சீங்க. இந்த புள்ளைக்கு கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியா, நீங்க தான் அந்த பாடத்தை செஞ்சு கொடுத்தீங்க. ஆகவே கடைசி காலத்துல எங்கட புள்ளையும் கிட்ட வந்து எனக்கு களிமா சொல்லி தரணும். அது சொல்லித்தர பக்கத்துல இல்ல. அந்த பிள்ளை மார்க்கத்துக்காக ஒவ்வொரு நாட்டுக்கும் வளர்த்து அனுப்புன நிலைமையில நான் எந்த கட்டத்துல மௌத்தானாலும் உடம்புல வர வருத்தத்துக்கும் உள்ளத்துல வர வருத்தத்துக்கும் இந்த ரப்போட பேரை சொல்லி அல்லாஹ் உன்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்லி இந்த களிமாவோட மௌத்தாவதுக்கு இணைய மூலியமா அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.